வெல்கம் டு வேலன்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருண்டை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா பரவாயில்ல. இப்போ 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நாலு பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை 5 மினிட்ஸ் நல்லா தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல வந்து 4 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ வெண்ணெய் உருகிச்சு. ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். இப்போ 1 நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து. இப்போ நம்ம சர்க்கரை எதுக்கு இதில் சேர்த்துக்கோன்னா தக்காளியோட புளிப்பு தன்மையை சர்க்கரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வெறும் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் எதுக்கு நம்ம சேர்க்கணும்னா கொஞ்சம் இதுக்கு கலர் சேர்க்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவியில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம இதில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் பன்னீரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துருக்கோம். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி கையில் கசக்கி இப்படி இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.